Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் சர்வே வருது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டெமோக்ராஃபிக் சர்வேன்னு கொடுப்பாங்க. இந்த டெமோக்ராஃபிக் சர்வே வந்து மாதத்துக்கு ஒரு டைமு ஒரு ரிக்வெஸ்டர் வந்துட்டுருக்குறாங்க. அந்த சர்வே வந்து பண்ணணும். ஏன் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா பேசிக்கான கொஸ்டின் வந்து எப்படி Mturk டீமில் வந்து சர்வே கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து 10 சென்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. இந்த சர்வே வந்து மந்த்லி ஒன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய பேசிக் டேட்டாலாம் சில டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கொடுக்குறாங்க தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்கெலாம் கிடையாது. இதை வந்து நம்ம செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புதுசாக சர்வே நிறையா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பேசிக் சர்வே. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ குவாலிஃபிகேஷன் சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ குவாலிஃபிகேஷன் சர்வே அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து பேசிக்காக டெமோக்ராஃபிக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி டெமோக்ராஃபிக் கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேரியரு, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, என்ன ஹாபீஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்கிறத பேசிக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. இதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ரிவார்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி பார்க்காம இதை செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு அடுத்ததாக வந்து சில பெரிய ரிவார்டில் சர்வேலாம் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் சர்வே அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த சர்வே வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா பேசிக்காக கொஸ்டின் கேட்குறதும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் அதுலேயே வந்து கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. மூணாவது வந்து அதுலேயே கண்டினியூவாக வந்து சர்வே உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி 3 டைப் வந்து ஒரே சர்வேல வர்றது தான் டைரக்ட் சர்வே. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சர்வே கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சர்வேயும் கொடுக்குறாங்க. இது எப்படி ஃபஸ்ட்டு கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு ஸ்டோரியை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு பேராகிராஃப் கொடுத்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஷன் சர்வே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் செகண்ட் சர்வே வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு சர்வே அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இமெயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அந்த ரிக்வெஸ்டர் வந்து தனியாக மெயில் அனுப்புவாங்க. அந்த அதுக்குள்ளே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வே கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து Mturkல அது காமிக்காது. ஓகேங்களா? அப்படியே அது காமிச்சாலும் அதை வேறு யாரும் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சர்வே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் சர்வே வந்து நீங்கள் அதை செய்ய முடியும். அதே மாதிரி அவங்க எத்தனை பார்ட் வந்து பிரித்து அவங்க போடுறாங்களோ அத்தனை சர்வேவும் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் தவற விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிமைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில குறிப்பிட்ட நாள் ரிமைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பண்ணல அப்படிங்கிறப்ப அதை வந்து விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ $5 வந்துச்சு அப்படின்னா $5 சர்வே வந்து இன்னும் அடுத்த பார்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா $7 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் $15 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட்டாக பிரித்து கொடுக்குற சர்வேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0 ரிவார்டில் ஒரு சர்வே கொடுக்குறாங்க வைங்க. அந்த ரிவார்டை வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 0 ரிவார்டு தானே, இது பண்ணி என்ன வர போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ரிவார்டை வந்து நீங்கள் பார்க்காம உள்ள அந்த கொடுக்குற சர்வே வந்து எப்பவும் போல தான் இருக்கும். அந்த சர்வே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பும்போது ஒரு சில பேர் வந்து காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க. இப்போ வந்து குழுக்கள் முறையில் தருவோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழுக்களில் தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. நான் சொல்கிறேன் என்னென்னா நானும் இப்படி தான் ஒரு லாஸ்ட் மந்த் வந்து 0 சென்ட் தான், ரிவார்டே கிடையாது, 0 சென்ட் தான் பண்ணேன். உள்ளே வந்து ஒரு அரை மணி நேரம் சர்வே போச்சு. என்னடா 0 சென்ட் சர்வேக்கு இவ்வளோ நேரம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எப்படி போயிருக்கோம் அது மாதிரி இங்கிலீஷில் வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. கீழே இமெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க. நான் என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தேன். இது வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு
ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் கோடு மெயில் அனுப்புவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்போவே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து கிஃப்ட் கார்டை வந்து எனக்கு அனுப்பிட்டாங்க. 24 ஹவர்ஸில் கிஃப்ட் கார்டு கோடு அனுப்புனாங்க. அந்த கோடை வந்து நான் எடுத்து $5 சொல்கிறேன். $5 எனக்கு கிடச்சிது. 0 சென்ட் தான் ஒர்க்கு, பட் $5 எனக்கு வந்து கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்க. அந்த கோடை எடுத்து இதில் என்னோட அமேசான் அக்கௌண்ட்டில் பேஸ் பண்ணிட்டு நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கோடு வந்து ஆட் பண்ணதுனால எனக்கு $5 வந்து அமேசான் பே பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வச்சு நான் வந்து அமேசான் ப்ரைம் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அது வந்து amazon.in வந்து பண்ண முடியாது, amazon.com இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து 0 ரிவார்டில் என்ன ஒர்க் வந்தாலும் நீங்கள் செய்யுங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா போனஸே கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து Mturkல அவைலபிள் இருக்குது. ஸோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளும் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரி டைப் ஆஃப் எந்த சர்வேயும் மிஸ் பண்ணாமல் பண்ணுறது நல்லது. ஸோ அதுதான் இந்த வீடியோ சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.